3 பகுதிகளாக ஈழம் பிரிகிறது. ஒன்று யாழ்ப்பாணங்கிறது யாழ் நகரம், அடுத்தது கோட்டை, அடுத்தது கண்டி. இந்த 3 பகுதிகளில் தமிழர்கள் 2 பகுதியை ஆண்டார்கள் என்பது வரலாறு. இது எதுவரைக்கும் நீடித்தது என்றால் காலனி ஆதிக்கம் வரும்பொழுது அங்கு சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் போரிட்டு கொண்டே இருந்தனர். போரில் மையப்பகுதியாக இருந்த கோட்டையை தவிர மற்ற 2 பகுதிகளையும் தமிழர்கள் ஆண்டார்கள். இது வரலாறு. அதற்கு பிறகு என்ன நடந்தது சார்? அதற்கு பிறகு காலனி ஆதிக்கம் வருது. காலனி ஆதிக்கம்னா ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்கள் வரார்கள். 1796 நினைக்கிறேன். அப்போ வந்தோடனையும் போர்ச்சுகீசியர்கள் அந்த நாட்டை பிடிக்க வருகிறார்கள். பிடிக்க வரும்பொழுது தமிழர்களை வீழ்த்த முடியவில்லை. கோட்டை சிங்களவர்கள் ஆண்ட பகுதியை மட்டும் அவர்கள் வெற்றி கொள்கிறார்கள். தமிழர்கள் ஆண்ட பகுதியில் யாழ்ப்பாணத்தில் யார் இருக்கின்றார் என்றால் சங்கிலி என்ற மன்னன் ஆண்டு வருகிறான், தமிழ் மன்னன். அவனை அவர்களால் வெற்றி கொள்ள முடியவில்லை. சூழ்ச்சியால் அவனை கைது செய்கிறார்கள். யார்? சங்கிலி மன்னனை கோவாவுக்கு கொண்டு வந்து அங்கே தூக்கிடுகிறார்கள். இரண்டாவது அடுத்த பகுதியாக இருக்கின்ற கண்டி, அந்த கண்டி பகுதியில் உலகத்திலேயே முதலாக எங்கு அந்த கொரில்லா வார் தொடங்கியது என்றால் கண்டியிலேங்கிறாங்க. கண்டியிலேருந்து இருக்கிற மன்னர்கள் யார் என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. அவர்கள் தமிழர்களா சிங்களவர்களா அப்படிங்கும்போது ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் அவர்களை நாயக்கர்கள் என்கிறார்கள். பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் தமிழர்கள் என்கிறார்கள். அவர்களால் வெற்றி கொள்ள முடியவில்லை. போர்ச்சுகீசியர்கள் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல் அங்கு ஆட்சி செலுத்துகிறார்கள். கண்டியை அவர்களால் கைப்படுத்த முடியவில்லை. 2 பகுதிகளை மட்டுமே ஆண்டார்கள். பிறகு டச்சுக்காரர்கள் அங்கு வருகிறார்கள். டச்சுக்காரர்களும் கண்டியை வெற்றி கொள்ள முடியவில்லை. அவர்களும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேல் ஆண்டுகிறார்கள். அவர்கள் ஆளும் பொழுதும் கண்டி அவர்கள் வசமே இருந்தது. அதற்கு பிறகு பிரிட்டிஷ் அங்கு போகிறார்கள். பிரிட்டிஷ் 150 வருஷம் இருக்கிறாங்க. பிரிட்டிஷ் போன காலத்தில் கண்டியை வெல்வதற்காக மீட்பதற்காக 2 ஆண்டுகள் தொடர்ந்து போரிட்டு அவர்களை வெற்றி பெறுகிறார்கள். அப்போ 3 பகுதியும் பிரிட்டிஷ்க்கு வருது. 3 பகுதியும் பிரிட்டிஷ்க்கு வந்ததுக்கப்புறம் 3ஐயும் ஒன்றாக்கி அப்போ தான் சிலோன்னு பேர் வைக்கிறான். முதல்ல ஈழம்னு இருந்துச்சு. தமிழர்கள் அதை இலங்கை தீவுங்கிறாங்க. இலங்கைக்கு பிறகு பிரிட்டிஷ் வெற்றி கொண்ட பிறகு அதுக்கு சிலோன் என்று பெயர் மாற்றம் செய்து அங்கு ஆட்சி செலுத்துகிறார்கள். பிரிட்டிஷ் ஆதிக்கம் ஒரு மொனார்க்கியா இல்லை. அவர்கள் ஒரு ஜனநாயக முறைப்படியே ஆட்சி செலுத்துகிறார்கள். அவர்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறது போல் அவங்களுக்கும் சுதந்திரம் கொடுக்கறதுன்னு முடிவெடுத்து எப்படி கொடுக்கலாம் என்பதற்காக பல ஆணையங்களை கமிஷனர்ஸ் நிறுவுகிறாங்க. அப்படி நிறுவிய காலத்தில் ஒவ்வொன்றா வருது, ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. ஈழத்தமிழர்கள் தங்களுக்கு தனிநாடு வேண்டும் என்று போரிடவே இல்லை. சிங்களவர்களும் அந்த நாட்டு விடுதலைக்காக போரிடவில்லை. அந்த பிரிட்டிஷ்கிட்ட ஈழத்தமிழர்கள் தான் அதிகம் படித்தவர்கள், ஆங்கிலம் பேச தெரிந்தவர்கள். அவர்களுடைய அணுகுமுறையால் பிரிட்டிஷ் அவங்களுடைய கவர்ந்தார்கள். பிரிட்டிஷ்காரர்களிடம் போய் எங்களுக்கு தனிநாடு பிரித்து கொடுங்கள் என்று அவர்கள் போராடி இருந்தாலோ வற்புறுத்தி கேட்டிருந்தாலோ தனிநாடு கொடுத்து இருப்பார்கள். ஆனால் அவர்கள் கேட்கவே இல்லை. அந்த சூழலில் ஒவ்வொரு ஆணையமாக நிறுவி கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஓட்டு போடுறதுக்கு கொடுக்குறான். தமிழர்களுக்கு இவ்வளவு, முஸ்லீம்களுக்கு இவ்வளவு, ஈழத்தமிழர்களுக்கு அவ்வளவு, இந்திய தமிழர்களுக்கு இவ்வளவு அப்படின்னு பிரித்து கொடுத்து அவர்களுக்கு கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. பிற்காலத்தை அதிகம் எடுத்துடுறாங்க. அப்பொழுது தான் போராட்டம் தொடங்குகிறது. 1936 தான் ஒரு ஆணையம் நிறுவி தனியாக அந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் கிடையாது, எல்லாருக்கும் சம ஓட்டு தான் சொல்லும்போது தமிழர்கள் பின்தங்கிய மக்களாக போகிறார்கள். அவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைகிறது. முதல் போராட்டத்தை அப்போ தான் துவக்குறாங்க. அப்போ ஜிஜி பொன்னம்பலம்னு ஒரு அட்வொகேட்டு, கலைஞருக்கு பிற்காலத்தில் எமர்ஜென்சியில் இங்கே அப்பியர் ஆகி வாதாடியவர். அவர் பெரிய ஆற்றலான பேச்சாளர். அவர் பேசுகிறார், ஐ எம் ப்ரவுட் டு டிக்ளேர் மை செல்ஃப் இஸ் எ திராவிடியன் அப்படின்னு பேசுகிறாரு. அவருடைய பேச்சு பெரிய உணர்ச்சி பிரபலமாக இருந்து பெரிய புரட்சியை ஏற்படுத்துகிறது. நம்மளுடைய இளைஞர்கள் அங்கு பெரிய ஆயுதம் ஏந்தி புரட்சி செய்யும் நிலைக்கு உருவாகிறார்கள். அப்போ அடக்குமுறைகள் வருகிறது. அடக்குமுறையில் அதுக்கப்புறமேல சுதந்திரம் 1948 இவங்க கொடுக்குறாங்க பிரிட்டிஷ் அவங்களுக்கு. பிரிட்டிஷ் கொடுத்ததற்கு பிறகு அவர்கள் ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்மளை ஆதிக்கம் செலுத்தி நம்மளை அடிமைப்படுத்த முற்படுகிறார்கள். அவர்கள் பிரிட்டிஷுக்கு காலத்தில் கற்றுக்கொண்டது நீங்கள் வரலாற்றில் பார்க்கும் பொழுது சிங்களவர்கள் தமிழர்களோட அறிவாற்றல் மிக்கவர்கள் என்பது வரலாற்றில் யாரும் சொல்லவில்லை. அறிவு குறைந்த ஒரு இனமாக போற்றப்படுகிறது சிங்களம். ஆனால் அந்த சிங்களவர்கள்
பிரிட்டிஷ்லேருந்து பிரித்தாளும் முறையை கற்றுக்கொண்டார்கள். தமிழனை பிரிக்கிறான் மூணா. இலங்கை தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் ஒன்று, பூர்வீக தமிழர்கள். பிரிட்டிஷால் அங்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்ட இந்திய வம்சாவளி தமிழர்கள், தோட்ட தொழிலாளர்கள் ரெண்டாவது தமிழர், முஸ்லீம் யார் தமிழ் முஸ்லீம்கள் என்று மூன்றாக பிரிக்கிறான். பிரித்து 3 பேருக்கும் பிரிவுபடுத்துகிறான். முதல் சட்டம் அவர்கள் 1948 சுதந்திரம் பெற்றோனுமே ஒரு சட்டத்தை உருவாக்குகின்றார். என்ன அப்படின்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட், குடியுரிமை சட்டம். இந்த நாட்டில் குடிமகனாக இருப்பதற்கு என்னென்ன தகுதிகள் வேணும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரான். 3 வம்சாவளியாக 3 ஜென்ரேஷன் அவன் அந்த நாட்டில் குடியிருக்க வேண்டும். அதற்கான சான்றாவணங்களை அவர்கள் அரசிடம் ஒப்படைக்க வேண்டும். அப்படி உடைச்சா அவனுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்குறான். அப்போ தமிழர்கள் 5 ஜென்ரேஷனாக அங்கே இருக்கிறாங்க. பிரிட்டிஷ் கொண்டு போய் 150 வருஷம் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் அந்த சான்றாவணங்களை அவர்களிடம் ஒப்படைக்க முடியல. என்ன அவன்கிட்ட கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்க அவ்வளோ அபாலிஷ் பண்ணிடுறான். ஒப்படைக்க முடியாதால் இவர்களை குடியுரிமைக்கு அந்த இலங்கையில் இருப்பதற்கு வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள், அவர்களை வெளியேற்ற செய்ய வேண்டும் என்று ஒரு சட்ட வரம்பை கொண்டு வந்து போரிடுகிறார்கள். அந்த அழுத்தத்திற்கு இந்திய அரசை ஆதரவை கேட்கிறார்கள். ஃபஸ்ட்டு நேரு 1948 அவங்க கொண்டுட்டு வரான். 52 நேரு ஒப்பந்தம் போட்டு, கொத்தலவாலைங்கிற பிரைம் மினிஸ்டரோட ஒப்பந்தம் போட்டு அவர்களுடைய தமிழர்களை தமிழ்நாட்டுக்கு அனுப்பலாம், அவர்களாக விரும்பி சென்றால் அவர்களை அனுப்புங்கள், வற்புறுத்தி அனுப்பாதீங்கன்னு நேரு ஒருங்கிறார். அதற்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி வர்றார். லால் பகதூர் சாஸ்திரி அவர் ஒரு ஒப்பந்தம் போடுறார். யார்? இலங்கை இந்தியா ஒப்பந்தம் போடும்போது என்ன சொல்கிறாரு, ஒரு 5 லட்சம் தமிழர்களை, இந்திய வம்சாவளி தமிழர்களை இந்தியா ஏற்றுக்கொள்கிறது, நீங்கள் அனுப்புங்க, ஏற்றுக்கிறோம். மீதி 3 லட்சம் பேரை பிற்பாடு பேசிக்கொள்ளலாம், 1.5 லட்சம் பேருக்கு குடியுரிமை தாருங்கள் என்று சொல்கிறார். அப்போ அங்கு வாழ்கின்ற தமிழர்கள், ஈழத்தமிழர்களை தவிர இந்திய வம்சாவளி தமிழர்கள் 13 விழுக்காடு. நம்ம டோட்டல் பாப்புலேஷனில் 13 பேரும் எரோடாயிடுது. அப்பொழுது இந்த ஈழத்தமிழர்கள் தந்தை செல்வாவை தவிர இதை எதிர்த்து போராடவில்லை. அது வருந்தத்தக்க விஷயம். அவர்களும் தமிழர்கள் இந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் போராடி இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு வந்திருக்காது. அவர்கள் அப்போ பெருசாக இதுக்காக போராடவில்லை, வந்தவர்கள் போட்டுன்னு விட்டுறாங்க. அடுத்த கட்டமாக தனி சிங்கள சட்டம் என்ற மொழி சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். சிங்களம் ஆட்சி மொழி சட்டம். சிங்களமே அந்த நாட்டினுடைய மொழி, சிங்களவர்களே அந்த நாட்டின் மைந்தர்கள், அவர்கள் புத்த மதமே நாட்டினுடைய மதம், இதை சார்ந்து இருக்க வேண்டும் என்று ஒரு மொழி சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அது ஈழத்தமிழர்களுக்கு பெரிய இன்னலை ஏற்படுத்துகின்றது. அதற்காக அப்பொழுதுதான் போராட ஆரம்பிக்கிறாங்க ஈழத்தமிழர்கள். இது படிப்படியாக போராட்டம் வருகின்றது. ஜனநாயக முறைப்படி தந்தை செல்வா அவர்களும் அவரை சார்ந்த தமிழறிஞர்களும் அவர்களோடு சேர்ந்து போராடுகிறார்கள். ஜனநாயக வழியில் போராட முடியாத நிலை ஏற்பட்ட பொழுது ஆயுதம் ஏந்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். 1970 அந்த சூழ்நிலை வருகிறது. 1971 தான் முதல்ல வல்வெட்டித்துறை தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். தமிழனுக்கு மாநில சுயாட்சி தேவை, வடக்கும் கிழக்கும் சுய அதிகாரம் உள்ள ஆட்சி தேவைன்னு தீர்மானம் கொண்டுக்கிட்டு வராங்க. அந்த தீர்மானம் எதிர்த்து பெரிய வன்முறை கிளம்புகிறது. நம்ம தமிழர்கள் எல்லாம் அடித்து நொறுக்குகிறார்கள். தமிழர்களுடைய வீடுகள் தீக்கிரையாக்கப்படுகின்றன, தமிழருடைய நிலங்கள் எரிக்கப்படுகின்றன. இவ்வளவு சூழலுக்கு பிறகு அந்த சூழ்நிலையில் தந்தை செல்வா சென்னை வருகிறார். அப்போ சிஎம் யாருன்னா கலைஞரை பார்க்கிறார். பார்த்து விட்டு வந்தோடனே ப்ரெஸ் மீட்டு கேட்குறாங்க, உங்கள் நிலைப்பாடு என்ன? அப்போ அவர் தந்தை செல்வா சொல்கிறார், நாங்கள் சுயாட்சி கேட்டோம், அதில் எங்களுக்கு உறுதியான நிலைப்பாடு கிடைக்கும் என்று நம்பவில்லை. தனிநாடு கேட்கக்கூடிய காலம் வந்து விட்டது, இனி தனிநாடு கேட்போம் என்கிறார். எங்கே? 1972 தமிழகத்திலிருந்து முதல் அங்கு தனிநாடு கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞர். அங்கேருந்து தான் அவர் தனிநாடே சொல்கிறார். 76 தான் வட்டுக்கோட்டை தீர்மானம் வருகிறது. அப்பொழுதுதான் ஆயுதம் ஏந்த இளைஞர்கள் தயாராகி வருகின்றார்கள். இளைஞர்கள் தனியாக ஆயுதம் ஏந்துகின்றார்கள். அதுக்கு போது 7 பிரிவுகளாக அங்கே போராளிகள் இருக்கின்றனர். அதில் ஒன்று எல்டிடி மாணவர் அமைப்பாக இருந்து ஒரு போராளி குழுவாக மாறுகின்றது. அதில் குட்டிமணி ஜெகன் தான் அதை உண்டாக்கியவர்கள். அப்பொழுது பிரபாகரன் ஒரு மாணவனாக இருந்து போர்க்களத்திற்கு வந்தவர். குட்டிமணி ஜெகனும் 1981 பொட்டா, இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, ப்ரிவென்டிவ் ஆஃப் டெரரிஸ்ட் ஆக்ட் இந்தியாவில் தமிழகத்தில் வைகோவெல்லாம் இருந்தாப்புல அங்கே பொட்டோ வருது. அந்த பொட்டோவில் குட்டிமணி ஜெகனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவர் மேலே மரண தண்டனை விதிக்கிறார்கள். அப்போ நீதிமன்றத்தில் தண்டனைக்கு முன்பு கேள்வி கேட்கப்படுகிறது. அவர் சொல்கிறார்,
யார்? குட்டிமணி. நான் இந்த போராட்டத்தில் என்னுடைய நியாயம் இருக்கின்றது. நான் யாரையும் தீவிரவாத கும்பலோ நாங்கள் யாரும் கிடையாது. எங்கள் உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் போராடுகின்றோம். எங்கள் போராட்டத்தில் நியாயம் இருக்கின்றது. இது தண்டனை கொடுத்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வேண்டுகோள் நீதிமன்றத்திற்கு, நான் உயிரோடு இருக்கும் பொழுது என்னை கொன்றால் என்னுடைய கண்களை எடுத்து கண்ணில்லாத ஒரு தமிழனுக்கு தானமாக கொடுங்கள், அவன் தனியிடம் அமைதியை பார்ப்பான் என்று சொல்கிறார்கள். இது எப்போ? 1981 நீதிமன்றத்தில். அதுக்கப்புறம் அப்பீல் போகுது. அப்பீலில் அவருக்கு மரண தண்டனை லைஃப் ஆகுது. அந்த சூழலில் 1983 பெரிய கலவரம் வருது. வெளிக்கடா அப்படிங்கிற ஒரு சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலைக்கு கொண்டு போய் சிறையில் இருந்தவர்களை, வெளியிலேருந்து போனவங்க, அங்கே இருக்கிற பிரிசனர், சிங்கள பிரிசன்ஸு, அந்த பிரிசன் கார்ட்ஸு, போலீஸு, இராணுவம் எல்லாம் சேர்ந்து அவங்களை அழிக்க சொல்கிறாங்க. குட்டிமணி ஜெகனையும் அங்கு கொள்கிறார்கள். குட்டிமணியுடைய கண்களை பிடுங்கி தரையில் போட்டு தேய்க்கிறார்கள். இதுதான், இந்த கண்ணால் தான் தனியிடத்தை பார்ப்பாயா என்று கண்ணை பிடுங்கி தூக்கி எறிந்து அதை தேய்க்கிறார்கள். குட்டிமணி ஜெகனுடைய குரல் வழி அடித்து அந்த இரத்தத்தை புத்தருக்கு அபிஷேகம் பண்ணுகிறார்கள். அதில் ஒரு கொடியவன் அவர்களுடைய இரத்தத்தை குடித்து புலிகளின் இரத்தத்தை குடித்தேன் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் ஒரு வன்முறையாக ஆகி ஆயுத போராட்டத்திற்கு வழிவகுத்தது. அதற்கு பிறகுதான் ஆயுத போராட்டம் வந்தது. ஆயுத போராட்டம் படிப்படியாக உயர்ந்து ஆயுதப்போர், ஈழப்போர் என்ற நிலைக்கு வந்து ஈழப்போர் 4 பகுதிகளாக இருந்தது.